இன்றைய சிவன் ராத்திரியில் சிவன் ராத்திரி மேன்மை பற்றி பார்ப்போம். புராணங்கள் கூறும் கதைகளின்படி ஒரு சமயம் அசுரர்கள் தேவர்களை வென்று உலகை கைப்பற்றினர். அதனால் தேவர்கள் இழந்த வலிமையையும் அழியாத வாழ்வையும் பெறுவதற்காக திருமாலிடம் சென்று முறையிட்டனர். பார்க்கடலை கடைந்தால் அதிலிருந்து அமிர்தம் வெளிப்படும். அந்த அமிர்தத்தை உண்டால் நாம் அழியாத வரம் பெற்று அசுரர்களை வெல்லலாம் என்று திருமால் கூறினார். ஆனால் பார்க்கடலை கடைவது தேவர்களால் மட்டும் இயலாத காரியம் என்பதால் அவர்கள் அசுரர்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். கிடைக்கும் அமிர்தத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்ற நிபந்தனை அது. பார்க்கடலை கடைவதற்கு மத்தாக மந்திரமலையும் கயிறாக வாசுகி என்ற பாம்பையும் கொண்டு ஒருபுறம் தேவர்களும் மறுபுறம் அசுரர்களும் வாசுகி பாம்பை மிக வேகமாக இழுத்து கடைந்தனர். நீண்ட நேரம் இழுக்கப்பட்டதால் ஏற்பட்ட வலி தாங்க முடியாமல் களைப்பால் வாசுகி பாம்பு தனது வாயிலிருந்து கொடிய நஞ்சை கக்கியது. அதுவே ஆழகால விஷம். எந்த ஒரு நற்செயலை செய்யும் போதும் முதலில் தடைகளும் சோதனைகளும் வருவது இயற்கைதானே. அமிர்தம் போன்று உயரிய ஒன்றை பெறுவதற்கு முன் விஷம் தோன்றுவது இயல்புதானே. அந்த விஷத்தின் வெம்மை உலகையே அழிக்கத் தொடங்கியது. உலகை காக்க சிவபெருமான் அந்த விஷத்தை அப்படியே உண்டு தன் தொண்டையிலேயே நிறுத்தி கொண்டார். அதனால்தான் அவருக்கு நீலகண்டன் என்ற பெயர் தோன்றியது. பெரும் துன்பத்திலிருந்து உலகையும் தங்களையும் காத்தருளிய சிவனுக்கு நன்றி சொல்ல தேவர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து சிவபெருமானை பாடி துதித்தனர். அதுவே சிவன் ராத்திரியாக போற்றப்படுகிறது. இந்த கதையின் மூலம் நாம் அறிய வேண்டியது என்னவென்றால் பொறுமை மற்றும் தியாகம். உலக நன்மைக்காக துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் பண்பை பெற வேண்டும். நம் மனதிற்குள் இருக்கும் தீய எண்ணங்கள் என்னும் விஷத்தை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதி பெற வேண்டும் என்பதே இதன் தத்துவம். சிவராத்திரி தினத்தன்று அறிவியல் சார்ந்த செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குளிர்காலமும் கோடைக்காலமும் சந்திக்கும் காலம்தான் சிவன் ராத்திரி இரவு. இந்த கால மாற்றத்தின் போது நம் உடலில் உள்ள மின்னணு துகள்களின் ஓட்டம் மாறுபடும். விரதம் இருப்பது குடல் மற்றும் இரத்த ஓட்டத்தை சுத்திகரித்து புதிய காலநிலைக்கு உடலை தயார்படுத்துகிறது. சிவராத்திரி அன்று சந்திரன் மிக குறைந்த சக்தியுடன் இருப்பதால் புற உலகம் சார்ந்த எண்ணங்கள் குறைந்து ஒருவரால் எளிதாக தியான நிலைக்கு செல்ல முடியும். இது மன அழுத்தத்தை குறைத்து மன ஆரோக்கியத்தை ஆழ்மனதின் ஆற்றலை மேம்படுத்துகிறது. தேவாரம் பஞ்சாகர பதிகம் என்று போற்றப்படுகிறது. தேவார பாடல்களை சிவன் ராத்திரியில் மனமுருகி பாடலாம். 6ஆம் திருமுறையில் திருநாவுக்கரசர் பாடிய நமச்சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தின் பெருமையை பேசும் ஒரு பாடலை உங்களுக்காக கூறுகிறேன். சொத்துணை வேதியன் சோதி வானவன் பொத்துணை திருந்தடி பொருந்த கைதொழ கத்துணை பூட்டியோர் கடலில் காய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. அப்பர் பெருமானை கல்லோடு கட்டி கடலில் எரிந்தபோது அவர் அஞ்சாமல் இந்த பாடலை பாடினார். வேதங்களின் உட்பொருளாக இருப்பவனே, ஒளி வடிவானவனே, உன்னுடைய பொன் போன்ற திருவடிகளை நான் பற்றி கொண்டேன். என்னை ஒரு கல்லோடு சேர்த்து கட்டி கடலில் வீழ்த்தினாலும் எனக்கு நத்துணையாக இருந்து காப்பது உன்னுடைய நமச்சிவாய என்னும் திருநாமமே என்பது இதன் பொருள். துன்பம் எனும் நடுக்கடலில் அகப்பட்டு வழி தெரியாமல் வாடிக்கொண்டிருந்தாலும் சிவனின் 2 கண்கள் போன்ற தேவார திருவாசகத்தை பாடினால் நம்மை கரை சேர்ப்பான். அதனால் சிவராத்திரி அன்று இரவும் ஒரு முறை இந்த பாடல்களை பாடினாலே பல கோடி புண்ணியம் கிட்டும் என்ற பெரியோர் கூறிய வார்த்தைகளை பின்பற்றுவோம், நற்பலன் அடைவோம்.